ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 19/2/2026 வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நாளிலே தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்க நமக்கு நல்ல ஞானமும் நல்ல ஒரு ஞாபக சக்தியும் கிடைக்கும். செய்கின்ற செயல்களிலே ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். இவையெல்லாம் தட்சிணாமூர்த்தி நமக்கு அருள்வார். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். இந்த அரசு வகையிலே நீங்கள் ஏதேனும் உதவிகளை எதிர்பார்க்கின்றீர்கள், ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் முயற்சி செய்கின்றீர்கள், ஒரு விருதுக்கு முயற்சி செய்கின்றீர்கள், இப்படி அரசு வகையிலே நீங்கள் என்ன முயற்சிகளை இந்த நேரத்திலே மேற்கொண்டாலும் அது நல்லபடியாக நடக்கும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10 மணி 3 நிமிடங்கள் வரை பூரட்டாதி, அதன் பிறகு உத்திரட்டாதி. இன்றைய திதி இன்று மாலை 5 மணி 12 நிமிடங்கள் வரை வளர்பிறை துதியை, அதன் பிறகு திருதியை. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் 100% தேடி வருகின்ற நல்ல நாள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் சுலபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட சரியாகி ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் உண்டு. நீண்ட நாட்களாக நடக்காத வேலை ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக சுலபமாக முடியும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற நாள்.
சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது இன்றைய நாளிலே. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை, புதிய முதலீடுகளை இன்றைய நாளிலே செய்யக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒரு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். சிறப்பானதொரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. முன்னேற்றங்கள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். பாஸ்போர்ட், விசா போன்றவை பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை செய்து கிடைக்காமல் இருந்ததென்றால் அது உடனடியாக கிடைக்கும். அதேபோல் பாஸ்போர்ட் இருந்து வெளிநாடுக்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு விசா போன்றவை உடனடியாக கிடைக்கும். இன்றைய நாளிலே முயற்சித்தீர்கள் என்றால். ஆனால் இன்றைய நாளிலே செய்யக்கூடாதவை, கடன் வாங்கக்கூடாது. மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சமூக வலைதளங்களிலே எதுவும் பிரச்சனையான விஷயங்கள் குறித்து பின்னூட்டம் இடாதீர்கள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கடன் அட்டைகளை உபயோகிக்காதீர்கள். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் அலுவலகத்திலே ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே சிறப்பானதொரு வெற்றியை பெறும். 100% வெற்றி என்று சொல்வார்களே, அது இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது நிறைய. ஆகவே முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாள். குரு பகவானால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு தேவைகள், உங்களுடைய வயதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் நல்லபடியாக நிறைவேறி உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றமும் கம்பீரமும் இருக்கும். இன்றைய நாளிலே காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே,
இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் வேறு தொழிலிலே முதலீடு செய்வீர்கள். அதுவும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இப்படி உங்களுடைய தேவைக்கேற்ப, உங்களுக்கு வயதுக்கேற்ப நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான ஒரு நாள் இன்றைய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். வெளியூர் பிரயாணங்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கும். நல்ல லாபத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமைதி காக்க வேண்டும். அமைதி காத்து மௌன விரதம் கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே மேலும் நீங்கள் செய்யக்கூடாதது கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள், யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். நமோ நாராயணா, நமோ கோவிந்தா, நமோ நரசிம்மா, நமோ நாராயணா. இந்த நாராயணா என்கின்ற நாமத்துக்கு இருக்கின்ற மகிமையானது வார்த்தைகளிலே சொல்ல முடியாது. எல்லாம் தருகின்ற நாமம் நாராயண நாமம். நமக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் நாராயண நாமத்தை சொல்லலாம். அந்த நாமம் நமக்கு சகலத்தையும் தருகின்ற ஒரு அற்புத நாமம். நாமங்களிலே கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. நாள்தோறும் சகஸ்ரநாமம் சொல்லுவது நல்லது. இல்லை, எனக்கு சகஸ்ரநாமம் சொல்வதற்கு நேரம் இல்லை, இரண்டாவது எனக்கு சமஸ்கிருதம் வாயிலே நுழையாது, நான் எப்படி சகஸ்ரநாமம் சொல்வேன் என்று சொல்கின்ற அன்பர்களுக்கு இந்த நாராயணனுடைய நாமங்களை சொன்னாலே போதும், சகஸ்ரநாமம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். அதேபோல் சகஸ்ரநாமத்திலே வருகின்ற ஒரு சின்ன துதி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இதனை சொல்லலாம். இது சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆகவே இந்த நாமங்களையும், இந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்கின்ற இந்த சின்ன ஸ்லோகத்தையும் சொல்லி நாள்தோறும் உங்களுடைய கடமைகளை தொடங்கினாலே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். நாராயண நாமத்தை சொல்லும்போது அங்கே மகாலட்சுமி குடி வருவாள். நாராயண நாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ
அங்கு மகாலட்சுமி குடியேறி விடுவாள். மகாலட்சுமி இருக்கின்ற இடத்துக்கு ஆஞ்சநேய பிரபுவும் வந்து விடுவார். ஆஞ்சநேய பிரபு வருகின்ற இடத்துக்கு தேவாதி தேவர்கள் வந்து விடுவார்கள். ஆஞ்சநேய பிரபு சிவனுடைய அம்சம். ஆகவே ஆஞ்சநேயர் வரும்போது சிவன் வந்ததாக அர்த்தம். இப்படி நாராயணா என்கின்ற ஒரு நாமத்தை சொன்னால் 33 தேவர்களையும் அங்கு வரவழைத்து விடலாம். எல்லோருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். சரி, நாமத்தை சொன்னால் இந்த நற்கதி. வாழும்போது நாம் குறிப்பாக இந்த வைணவ தலங்களை 108 தலங்கள் திவ்ய தேசங்கள் இருக்கின்றது அல்லவா? இந்த 107 திவ்ய தேசங்கள் பூலோகத்திலே இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்திலே நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கின்றது. தமிழகத்திலே இருக்கின்ற திவ்ய தேசங்களை எல்லாவற்றையும் தரிசனம் செய்து மற்ற மாநிலங்களுக்கும் சென்று எல்லா திவ்ய தேசங்களையும் தரிசனம் செய்தால் நம்முடைய வாழ்நாளானது நற்கதி அடையும். சரி, 108 திவ்ய தேசங்களுக்கும் சென்று வருவதற்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை கருதுபவர்கள் 108 திவ்ய தேசங்களையும் ஒரே திருத்தலத்திலே தரிசனம் செய்யலாம். அது என்ன, ஒரே திருத்தலத்திலே எப்படி 108 திவ்ய தேசங்கள் இருக்க முடியும் என்றால் இருக்கின்றது. ஆகவே இந்த 108 திவ்ய தேசங்களை ஒரே ஆலயத்திலே தரிசிக்கின்ற பாக்கியம் நமக்கு இருக்கின்றது. அது என்ன பாக்கியம் என்றால், மகா புண்ணியம் தருகின்ற இந்த 108 திவ்ய தேசங்களையும் ஒரே ஒரு திவ்ய தேசம், ஒரே ஒரு தலத்திலே நாம் தரிசிக்கலாம். இந்த ஒரு திருத்தலத்தை மனமாற தரிசித்தாலே 108 திவ்ய தேசங்களையும் தரிசித்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும். நாதமுனிகள் அவதரித்த ஒரு புண்ணிய பூமி. இந்த நாதமுனிகள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியானது நம்முடைய தமிழகத்திலே காட்டு மன்னார்குடி, ஒரு அருமையான ஊர், சிற்றூர். இந்த காட்டு மன்னார்குடி என்பது வைணவ மரபிலே முதன்மை ஆச்சாரியரான ஸ்ரீ நாதமுனிகள் அவதரித்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே வைணவ சமயத்தின் உயிர் நாடியான 4000 திவ்ய பிரபந்தம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. நம்மாழ்வாருடைய அருளினாலே நாதமுனிகள் மறைந்து போயிருந்த திவ்ய பிரபந்தத்து பாடல்களை மீட்டெடுத்து உலகிற்கு வழங்கினார். அவரை தலைமையாக கொண்டே வைணவ ஆச்சாரியார்களின் பரம்பரையானது தொடங்கியது. எனவே வைணவ பக்தர்கள் முதலிலே தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இந்த திருத்தலமாகும். இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு என்று பார்த்தோமானால் கல்வெட்டு குறிப்புகளிலே உள்ளது. சதுர்வேதி மங்கலம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. இவ்வூரை அமைத்தவர் சோழ மன்னன் 1ஆம் பராந்தக சோழன் ஆவார். அவர் வீரநாராயணன் என்ற பட்ட பெயர் கொண்டவர். அவரால் உருவாக்கப்பட்ட ஊர் என்பதால் இந்த ஊர் வீரநாராயணபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. பின்னர் அது காட்டு மன்னார்குடி என மாறிவிட்டது. அருகில் இருக்கின்ற புகழ்பெற்ற வீராணம் ஏரி கூட இந்த மன்னனால் உருவாக்கப்பட்டது தான். மகாலட்சுமி நாராயணன் இருவரும் அற்புதமான திருமண கோலத்திலே காட்சியளிக்கின்றார்கள். இத்தலத்துக்கு ஒரு அழகிய புராண வரலாறு இருக்கின்றது. ஜிரும்பன ராஜரிஷியின் தவப்பயனாக மகாலட்சுமி இத்தலத்திலே அவதரித்தார். அவள் திருமண வயதை அடைந்ததும் சுயம்வரம் நடைபெற்றது. அப்போது பகவான் நாராயணன் கருட வாகனத்திலே இங்கு வந்து மற்ற மன்னர்களை வென்று மகாலட்சுமி தாயாருடைய கரம் பிடித்ததாக புராணம் சொல்கின்றது. அதனால் வீரம் காட்டிய நாராயணன் என்ற பொருளிலே வீர நாராயண பெருமாள் என்கின்ற அற்புதமான திருநாமம் இந்த பெருமாளுக்கு. மூலவர் வீரநாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே நமக்கெல்லாம் காட்சி தருகின்றார். அடியார்களுக்கு ஒன்று என்றால் விரைந்து செல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக நின்ற கோலத்திலே காட்சி தருகின்றார் பெருமாள். இங்கே துணைவியராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகின்றார். கிழக்கு நோக்கிய திருக்கோவிலாக இந்த ஆலயம் இருக்கின்றது. சிறப்பான சன்னதிகள் இருக்கின்றது. மதங்க முனிவருக்கு சன்னதி இருக்கின்றது, மதுரகவி ஆழ்வாருக்கு சன்னதி இருக்கின்றது, நாதமுனிகளுக்கு சன்னதி இருக்கின்றது, ஆண்டாள் சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதி, வராகர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, உற்சவர் ராஜகோபால பெருமாள் என்ற திருப்பெயரோடு சேவை சாதிக்கின்றார். தாயார் மரகதவல்லி தாயாராக தனிச்சன்னதியோடு
அருள்பாலிக்கின்றார். இங்கே வேத புஷ்கரணை தீர்த்தமாக இருக்கின்றது, ஸ்தல தீர்த்தமாக, ஸ்தல விருட்சமாக நத்தியாவட்டை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மரம் இருக்கின்றது. இங்கே தரிசனம் செய்பவர்களுக்கு 108 திவ்ய தேசங்களை தரிசித்த அற்புதமான ஒரு கடாட்சத்தை பெருமாள் அளிக்கின்றார். திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலை தரிசித்தால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவிலே கெட்டி மேளம் கொட்டி இல்வாழ்க்கையிலே அடியெடுத்து வைப்பார்கள். அற்புதமான இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து பெருமாளை சேவித்து எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.